சித்ரா, சித்ரா, இங்க பாரு. என் மாமா, உங்க அப்பா, அவரு கையால எனக்கு கொடுத்த பணம். அம்மா, அங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் அப்பா உன்கிட்ட காசு கொடுத்தாரு. இதுக்கு ஏமா நீ கண் கலங்குற? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் முதல் தடவையா என் புருஷன் கையால நான் பணம் வாங்குறேன். அப்போ இது எனக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஒரு குடும்ப தலைவிக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஆனா எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. 10 ரூபாய் வாங்கணும்னா கூட அந்த மனுஷன் முன்னாடி ஏதோ குற்றவாளி மாதிரி போய் நிக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரே பணத்தை எடுத்து என் கையில கொடுத்திருக்காரு. இந்து, இந்து, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் தலைவர்கிட்ட அப்படி பேசாம இருந்திருந்தா என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வராமலே போயிருக்கும். அக்கா, அவர் கையில இருந்து காசு வாங்குறது முக்கியம் இல்லக்கா. இன்னைக்கு தலைவர் முன்னாடி அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. இதை விட உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? நமக்கு தேவையான காசை நாமளே உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்றோம் பாத்தீங்களா? அதுதான்க்கா உண்மையான சந்தோஷம். ஆமாம்மா, அக்கா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு அப்பா தலைவர் இருந்ததுனாலதான் காசு கொடுத்தாரு. அவர் இல்லாதப்போ பழைய மாதிரி நம்ம காசு வாங்குறதுக்கு அவர் முன்னாடி போய் தான் நிக்கணும். அதுக்கு பதிலா இந்து அக்கா சொல்ற மாதிரி நாமளே சம்பாதிச்சுட்டா. சரியா சொன்ன சித்ரா. ஒரு பொண்ண ஏன் சம்பாதிச்சு சொந்த கால நிக்கணும்னு சொல்றாங்கன்னா, பணம்ங்கிறது வெறும் ஒரு பேப்பர் மட்டும் இல்ல, அது நம்மளோட சுய மரியாதை. நம்ம ஆயுசுக்கும் இப்படி புருஷன் கிட்ட பணத்துக்காக கையை கட்டி இருந்தோம்னா நாம அவங்களுக்கு எப்பவுமே அடிமையா தான் இருப்போம். அதுவும் இல்லாம அவங்க நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இதுதான் விதின்னு அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க சொல்றத கேட்டு அடங்கி போய்கிட்டே இருப்போம். இந்த நிலைமை மாறணும்னா பொம்பளைங்க நாமளும் சுயமா சம்பாதிக்கிறது தான் ஒரே வழி.